நாச்சியார் திருமொழி 10ஆம் திருமொழி கார்க்கோடல் பூக்காள். முதலில் தன்னுடைய ஜீவனத்தின் ஆசையால் காமன், பக்ஷிகள், மேகங்கள் ஆகியவற்றின் பாதங்களில் விழுந்தாள் கோதை. அது பிரயோஜனப்படவில்லை. அவன் வரவில்லை என்றாலும் அவனை போன்ற பதார்த்தங்களைக் கண்டு தன்னை தரித்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். பூ பூக்கும் காலத்தில் மலர்கள் நன்றாக பூத்து எல்லாமாக சேர்ந்து அவனுடைய திருமேனி, அழகிய அவயவங்கள் ஆகியவற்றை நினைவுபடுத்தி இவளை துன்புறுத்தின. இந்நிலையில் நமக்கு புகழாயிருக்கும் எம்பெருமானின் வார்த்தைகளும் பெரியாழ்வார் குடியில் பிறப்புமே நமக்கு ஜீவித்திருக்க ஒரே வழி என்று நினைத்தாள் ஆண்டாள். அவன் முன்பு எல்லோரையும் காத்தருள்வதாக வாக்கு கொடுத்திருந்தாலும் ஸ்வதந்திரன் ஆகையாலே அவன் காத்தருளவில்லை என்றாலும் கேள்வி கேட்க முடியாதே. ஆகையால் பெரியாழ்வார் திருமகளாக இருக்கும் இது ஒன்றே நமக்கு வழி என்று நினைத்து அதிலும் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு, அதாவது இப்படி இருந்தும் எம்பெருமான் கைவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணி, பிறகு எது போனாலும் போகும், பெரியாழ்வாருடன் நமக்கு இருக்கும் சம்பந்தம் கண்டிப்பாக வீணாகாது, அவன் சுவாதந்திரியத்தை மாற்றி அவன் திருவடிகளில் நம்மை கண்டிப்பாக சேர்க்கும் என்று உறுதி பூண்டு அது கொண்டு தன்னை தரித்து கொள்கிறாள். அவன் நான் கைவிட மாட்டேன் என்று கூறினாலும் அதை நடத்தி கொடுப்பதற்கு ஒருவர் ஆச்சாரியர் புருஷகாரம் வேண்டுமே. பராசர பட்டர் வானபதரையன் என்ற அரசரை காண எழுந்தருளி ஸ்ரீதேவி மங்கலம் என்னும் ஊரிலே இருக்க, அந்த அரசர் பட்டரை பார்த்து, எம்பெருமான் இருக்க இவர்கள் தேவரீரிடம் இவ்வளவு பக்தியுடன் இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்க, அதற்கு பட்டர், எம்பெருமானை அடைவதற்கு அவன் அடியார்கள் கடகராக சேர்த்து வைப்பவராக இருக்கிறார்கள். ஆழ்வானின் பிள்ளையாக அடியேன் இருப்பதால் இவர்கள் என்னிடத்தில் இவ்வளவு பிரீத்தியை காட்டுகிறார்கள் என்று அருளிச் செய்தார். முதல் பாசுரம். மலர்களிடம் சென்று தன்னுடைய துயரமிகு நிலையை கூறுகிறாள் ஆண்டாள். பாசுரம். கார்க்கோடல் பூக்காள். கார்க்கடல் வண்ணன் என்மேல் உம்மை போர்க்கோலம் செய்து போர விடுத்தவன் எங்குற்றான், ஆர்க்கோ இனி நாம் பூசலிடுவது, அணிதுழாய் தார்கோடும் நெஞ்சம் தன்னை படைக்க வல்லேன் அந்தோ. பொருள். கருத்த காந்தள் மலர்களை உங்களை போருக்கு ஏற்றாற்போல அலங்கரித்து என்மேலே பாயும்படி அனுப்பினவனான கருத்த கடல் போன்ற வடிவை உடையவனான கண்ணன் எம்பெருமான் எங்கே இருக்கிறான்? நான் இனிமேல் யாரிடத்தில் போய் முறையிடுவது என்று தெரியவில்லை. அழகிய திருத்துழாய் மாலையை ஆசைப்பட்டு அதற்காக ஓடும் நெஞ்சை உடையவளாகிவிட்டேனே, ஐயகோ. இரண்டாம் பாசுரம். என்னை இந்த துன்பத்திலிருந்து விரைவில் விடுவி என்று காந்தள் மலர்களிடம் கேட்கிறாள் ஆண்டாள். பாசுரம். மேல் தோன்றி பூக்காள். மேல் உலகங்களின் மீது போய் மேல் தோன்றும் சோதி வேத முதல்வர் வலங்கையில் மேல் தோன்றும் ஆளியின் வெஞ்சுடர் போல சுடாது எம்மை மாற்றோலை பட்டவர் கூட்டத்து வைத்து கொள்கிற்றீரே. பொருள். உயர பூத்திருக்கும் காந்தள் பூக்களே, நமக்கு மேலே இருக்கும் உலகங்களுக்கும் மேலே இருக்கும் தன்னுடைய சோதி என்று கூறப்படும் பரமபதத்தில் இருக்கிற வேதத்தில் காட்டப்பட்டுள்ள பரம புருஷனுடைய வலது திருக்கரத்தில் காணப்படும் திருவாளி ஆழ்வானுடைய வெவ்விய தேஜஸை போல் எரிக்காமல் என்னுடைய கைவல்ய நிஷ்டரின் கூட்டத்தில் கொண்டு சேர்ப்பாயா. எம்பெருமானை பிரிந்து துன்பப்படுவதை காட்டிலும் தனியே நம்மையே அனுபவிப்பது மேல் என்று கூறுகிறாள் ஆண்டாள். மூன்றாம் பாசுரம். மேலிருந்து தன் கண்ணை எடுத்து அருகில் இருந்த செடியிலே படர்ந்திருந்த கோவை பழத்தை பார்த்து வார்த்தை கூறுகிறாள். முன்பு பார்த்த மலர்கள் எம்பெருமானின் நிறத்தை நினைவூட்டி நலிந்தன. கோவை பழம் அவன் அதரத்தை நினைவூட்டி நலிகிறது. பாசுரம். கோவை மணாட்டி, நீ உன் கொழுங்கனி கொண்டு எம்மை ஆவி தொலைவியேல், வாயழகர் தம்மை அஞ்சுதும் பாவியேன் தோன்றி பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுள ஆயிற்று நாணிலியேன் எனக்கே. பொருள். அம்மா கோவை கொடியே, நீ உன்னுடைய அழகிய பழங்களாலே என்னுடைய உயிரை போக்கலாகாது. அழகிய வாய்ப்படைத்த எம்பெருமான் விஷயத்திலே நான் பயப்படுகின்றேன். பாவியான நான் பிறந்த பின் வெட்கமில்லாதவளான என் விஷயத்திலே சேஷசாயியான எம்பெருமானுக்கு தமது படுக்கையான திருவனந்தாழ்வானுக்கு இருப்பது போல இரண்டு நாக்குகள் உண்டாயின. நான்காம் பாசுரம்.
கோவை பழம் எம்பெருமானின் திருவதரத்தை நினைவூட்ட தன் கண்ணை வேறு பக்கம் திருப்பினாள் ஆண்டாள். அங்கே முல்லையானது நன்றாக பூத்து கிடந்து எம்பெருமானின் அழகிய முத்து பல்வரிசையை நினைவூட்டி நலியும்படியை கூறுகிறாள். பாசுரம். முல்லை பிராட்டி, நீ உன் முறுவல்கள் கொண்டு எம்மை அல்லல் விளைவியேல். ஆழி நங்காய் உன் அடைக்கலம் கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றே. பொருள். அம்மா முல்லை கொடியே, ஆழமான தன்மையை உடையவளே, நீ உன்னுடைய மலர்த்தியாலே எம்பெருமான் முத்துப்பல் வரிசையை நினைவூட்டி எனக்கு துன்பத்தை கொடுக்காதே. உன்னை சரணமடைகிறேன். வரம்பு மீறியவளான சூர்ப்பனகையை மூக்கறுத்து துரத்தின சக்கரவர்த்தி திருமகனாருடைய வார்த்தையே பொய்யாகிவிட்டால் நான் பெரியாழ்வாருக்கு பெண்ணாக பிறந்ததும் பொய்யாகிவிடுமே, பிரயோஜனமில்லாமல் போய்விடுமே என்கிறாள் ஆண்டாள். ஐந்தாம் பாசுரம். முல்லைப்பூ கண்ணுக்கு நேரே நின்று நலிய கண்ணை மூடிக்கொண்டாள் ஆண்டாள். ஆனால் செவியை மூடிக்கொள்ள வழி தெரியாமல் அகப்பட்டாள். பாசுரம். பாடும் குயில்கால் ஈதென்ன பாடல், நல் வேங்கட நாடர் நமக்கொரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின். ஆடும் கருளக் கொடியுடையார் வந்து அருள் செய்து கூடுவர் ஆயிடில் கூவினும் பாட்டுக்கள் கேட்டுமே. பொருள். பாடுகின்ற குயில்களே, இக்கூச்சல் என்ன பாட்டு? உயர்ந்ததான திருவேங்கட மலையை இருப்பிடமாக உடைய எம்பெருமான் என் விஷயத்திலே ஒரு வாழ்ச்சியை பண்ணி கொடுப்பானாகில் அப்பொழுது இங்கே வந்து பாடுங்கள். ஆடுகின்ற பெரிய திருவடியை கொண்ட கருடாழ்வாரை கொடியாக உடைய எம்பெருமான் கிருபை செய்து இங்கே வந்து என்னுடன் கூடுவானாகில் அப்பொழுது உங்களை இங்கே அழைத்து உங்கள் பாட்டுக்களை நாம் கேட்போம். ஆறாம் பாசுரம். மயில்களின் காலில் விழுந்து எம்பெருமான் என்னை ரட்சிக்கும் அழகை பாருங்கள் என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். கணமா மயில்கால் கண்ணபிரான் திருக்கோலம் போன்ற அணிமா நடம் பயின்று ஆடுகின்றீர்க்கு அடி வீழ்கின்றேன். பண மாட அரவணை பற்பல காலமும் பள்ளிக்கொள் மணவாளர் நம்மை வைத்த பரிசிது காண்மினே. பொருள். கூட்டமாயிருக்கின்ற சிறந்த மயில்களே, கண்ணபிரானுடைய அழகிய வடிவை போன்ற வடிவை உடையவர்களான அழகிய சிறந்த நாட்டியம் பழகி ஆடுகின்ற உங்களுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குகின்றேன். உங்களின் பாதங்களை நான் பணிகின்றேன். இந்த ஆட்டத்தை நிறுத்துங்கள். படமெடுத்து ஆடுகின்ற திருவனந்தாழ்வான் என்கிற படுக்கையிலே காலமுள்ளவரை பள்ளி கொண்டு அருளுகிற அழகிய மணவாளன் எனக்கு உண்டாக்கி தந்த பெருமை இதுதான். அதாவது உங்கள் பாதங்களில் விழ வைத்ததே. ஏழாம் பாசுரம். நடனமாடும் மயில்களை பார்த்து இப்படி என் முன்னே நடனமாடுவது சரியா என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். நடமாடி தோகை விரிக்கின்ற மாமயில்காள், உம்மை நடமாட்டம் காண பாவியே நான் ஓர் முதலிலேன். குடமாடு கூத்தன் கோவிந்தன் கோமிரை செய்து எம்மை உடைமாடு கொண்டான் உங்களுக்கினி ஒன்று போதுமே. பொருள். நடனமாடிக்கொண்டு தோகைகளை விரிக்கின்ற சிறந்த மயில்களை, உங்களுடைய நடனத்தை பார்க்க பாவியான நான் ஒரு கை முதலான கண்ணை உடையேன் அல்லேன். குடக்கூத்து ஆடினவனான கோவிந்தன் எம்பெருமான் ஸ்வதந்திர செய்வது போல் துன்புறுத்தி என்னை முழுவதும் கவர்ந்து கொண்டான். இப்படி இருக்க இப்படி என் முன்னே கூத்தாடும் காரியம் உங்களுக்கு தகுமோ? எட்டாம் பாசுரம். எல்லா பதார்த்தங்களும் இவளை நலிய அதற்கு மேலே மேகங்களும் மழையை பொழிந்து இவளை துன்புறுத்துகிறது. பெரிய திருமலை நம்பி இந்த பாசுரத்திலும் இதற்கு அடுத்த பாசுரத்திலும் மிகவும் ஈடுபட்டிருப்பார். இந்த காரணத்தாலே நம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் இந்த 2 பாசுரங்களில் மிகவும் ஈடுபட்டு இருப்பார்கள். நம்பி இந்த பாசுரத்தையும் இதற்கு அடுத்த பாசுரத்தையும் எப்பொழுது நினைத்தாலும் கண்ணும் கண்ணீருமாய் வார்த்தை சொல்ல முடியாமல் இருப்பாராம். பாசுரம். மழையே மழையே மண்புறம் பூசி உள்ளாய் நின்று மெழுகு ஊற்றினார் போல் ஊற்றுநல் வேங்கடத்துள் நின்ற அழகப் பிரானார் தம்மை என் நெஞ்சத்து அகப்படத் தழுவ நின்று என்னை தகர்த்தி கொண்டு ஊற்றவும் வல்லையே. பொருள். மேகமே மேற்புறத்தில் மண்ணை பூசிவிட்டு உள்ளே இருக்கும் மெழுகை உருக்கி வெளியில் தள்ளுவது போலே என்னை அணைத்து உள்ளே உள்ள உயிரை உருக்கி அழிப்பவராய் உயர்ந்ததான திருவேங்க
திருவேங்கடமலையில் நித்தியவாசம் செய்யும் அழகிய எம்பெருமான் என் நெஞ்சிலே எப்படி சேவை சாதிக்கிறானோ அதே போல வெளியிலேயும் நான் அவனை அணைக்கும்படி பண்ணி என்னை அவனோடு சேர்த்து வைத்து அதற்கு பிறகு மழையை பொழிவாயா. 9ஆம் பாசுரம். பிறகு கடலானது அலைகளுடன் கிளர்ந்து எழ அதை பார்த்து வார்த்தை கூறுகிறாள் ஆண்டாள். பாசுரம். கடலே கடலே உன்னை கடைந்து கல குறுத்து உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவர்க்கு என்னையும் உடலுள் புகுந்து நின்றல் ஊரல் அறுக்கின்ற மாயர்க்கு என் நடலைகள் எல்லாம் நாகனைக்கே சென்று உரைத்தியே. பொருள். கடலே, உன்னை கடைந்து கலக்கி உன்னுள்ளே புகுந்து இருந்து அங்கே சாரமான அமுதத்தை அபகரித்தவனாய் அதே போல என் உடலிலும் புகுந்திருந்து என் உயிரை அறுக்கும் அவனான மாய பிரானிடத்தில் என்னுடைய துன்பங்களை எல்லாம் அவர் படுக்கையான திருவனந்தாழ்வானிடத்தில் நீ போய் கூறுவாயா. 10ஆம் பாசுரம். இவளை விடவும் கலக்கத்தை அடைந்த தோழிக்கு ஆறுதல் கூறி இப்பதிகத்தை முடிக்கிறாள் ஆண்டாள். பாசுரம். நல்ல என் தோழி, நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறு மானிடவர் நாம் செய்வதன் வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. பொருள். எனது உயிர் தோழி, திருவனந்தாழ்வான் ஆகிற படுக்கையிலே சயனித்திருக்கும் நம் பெருமாள் திருமகள் கேள்வனாயிருப்பதினாலேயே பெரிய செல்வத்தை படைத்தவர், எல்லோரையும் விட மிக பெரியவர். நாமோ தாழ்ந்த மனுஷியர்கள். இப்படி இருக்க நாம் என்ன செய்யலாம்? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார் தமக்கு அடிபணிந்திருக்கும் அந்த எம்பெருமானை நம்மால் கூடிய வழிகளாலே அழைப்பாராகில் அப்பொழுது நாம் அந்த எம்பெருமானை சேவிக்க பெறுவோம். 10ஆம் திருமொழி நிறைவடைந்தது.